சுட சுட ஆவி பறக்குது. வேற லெவல். அடுத்து முட்டை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? பிரெட்லெஸ்னு ஒரு புதிய ஐட்டம் ஒன்று செய்ய போகிறோம். இது வந்து சரி ஈஸியானது. எங்களுடைய வீட்டில் எங்களுக்கே இதை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா தாராளமாக செய்யலும். இது சரி ஈஸியாக செய்யக்கூடியது. இதுக்கு செலவும் சரி குறவு. இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலும், மார்னிங் டைம் சின்ன பிள்ளைகளை ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிடும். இதை வந்து நாங்கள் ஈஸியான முறையில், லேசான முறையில், செலவு கம்மியான முறையில் நாங்கள் எப்படி செய்ய போகிறோம், என்ன மாதிரி செய்ய போகிறோம்னு நீங்களும் வந்து எங்களோட வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் பிரெட்லெஸ்க்கு தேவையான அந்த உள்ளுக்கு வைக்கக்கூடிய கறி அதை வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் கறியை செஞ்சு கொடுத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு கேஸை பற்ற வச்சு தாய்ச்ச வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து போகிறோம். இப்போ ஆயில் சூடாகிட்டு இருக்கு. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட். ஓகே, இதுக்கு வந்து நாங்கள் அரைச்ச இறைச்சி அதை வந்து 150 கிராம் அதை சேர்த்துக்கிறோம். ஓகே, அதை ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் கருவேப்பிள்ளை அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இறைச்சி வெந்து கொண்டிருக்கி வதங்கிட்டு இருக்கிற கெப்பில் வந்து நாங்கள் ப்ரெட்டை வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கு இது மாதிரி ஸ்லேஸ் ப்ரெட் சாண்ட்விச் கட் பண்ணின பான் எடுக்கணும். இதை நாங்கள் அடுத்தது என்ன எப்படி பண்ணுறோம், என்ன ரெடி பண்ண போகிறோம்னு கொஞ்சம் பாருங்கள். இதில் பானில் அந்த ஓரமீக்கு தானே அதுவரை நாங்கள் கட் பண்ணிக்கிறோம். இந்த ரஃப் கூட இது இப்படி கட் பண்ணிக்கொண்டா சரி. இப்படி இருக்கிற ப்ரெட்டை வந்து சைடெல்லாம் கட் பண்ணி இந்த இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இறைச்சி வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா 150 கிராம் இறைச்சி தானே, அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பை போட்டு அதே மிக்ஸ் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் வெந்து கொண்டிருக்கும். இப்போ பீஃப் வந்து நல்லா வெந்து கொண்டிருக்கு. அதோட சேர்த்து நாங்கள் மஷ்ரூம் ஒரு 50 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு பட்டன் மஷ்ரூம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு இதுக்கு ஒரு 100 கிராம் தக்காளியும் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறோம். அதோட இதுக்கு 2 டீஸ்பூன் கட்டர் தூள் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கறி இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வைப்போம். இப்போ நாங்கள் இது மாதிரி கட் பண்ண பான் எடுத்து இப்படி வச்சு நாங்கள் இதால் நல்லா ரோல் பண்ணிக்கொள்ளணும். சப்பி ஆகி கொடுத்துக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் கட் பண்ணின ப்ரெட்டுக்கு பானை வந்து நல்லா இதாக ரோல் பண்ணி இது பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் எடுங்க.
எடுத்து இது ப்ரஷ் ஒன்று எடுத்து இப்படி இதை பூசினா சரி, நல்லா இதை தொடப்படுறதுக்கு. அடுத்ததாக வந்து இப்போ ஃப்ரெஷ் மில்க் இதில் நல்லா அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நாங்கள் வதக்கி வச்ச கறி ஒரு டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி அளவில் கொஞ்சம் இப்படி வச்சுக்குவோம். ரைட், இதில் இருந்தால் போதும். இப்படி வச்சுட்டு நான் இதை எடுத்து இப்படி நல்லா இதோட சேர்த்து இப்படி ரோல் பண்ணிக்கொள்ளணும். ரோல் பண்ணி இந்த அளவுமா இடம் வச்சுட்டு இது மாதிரி மாவால் கொஞ்சம் ஒரு பேஸ்ட் ஐட்டம் ஒன்று செஞ்சு வச்சுக்கணும். அந்த பசை மாதிரி தான் இப்படி எடுத்து இப்படி பூசி விட்டுறதுக்கு. ரைட், இப்படி பூசி பூசிட்டு இதை இப்படி ஒட்டிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ பசந்தாக வந்தீங்க. இப்படி ஒட்டிட்டா சரி. அப்புறம் இதை இப்படி வச்சு இப்படியே ஒன்று ஒன்றா நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிரெட் இதெல்லாம் கறியை உள்ளுக்கு வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னு அப்படியே பார்த்து வந்துடுங்க. முட்டை எடுத்து இப்படி போட்டு உடைப்போம். ரெண்டு மூணு முட்டையை தேவைக்கேற்ற மாதிரி உடைச்சி போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஞ்சள் கரு வெள்ளை ரெண்டையும் சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். நாங்கள் இப்போ ஓமஸ்லின் 250 கிராம் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ரோல் ப்ரெட்டை வந்து நாங்கள் இதுக்கு இப்படி முட்டைகளுக்கு போட்டு இதை நாங்கள் முட்டையை நல்லா பெரட்டி எடுப்போம். இதை எடுத்து இந்த ஓமஸ்லின் இதில் போட்டு பான் தூள் போட்டு பெரட்டுற மாதிரி இதை போட்டு இப்படி பெரட்டணும். இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே, நாங்கள் இதை இப்போ நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஆயில் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதில் நாங்கள் இவங்களை வச்சு பொரிச்சிருக்கோம். இந்த தாச்சில் ஒரு 4 போடலாம், பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பரட்டி நல்லா பொரிய வைப்போம், தீய விடப்படாது. ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பொரிஞ்சு வந்துருச்சுங்க. பாருங்கள், கலரெல்லாம் கூட நல்ல கலரில் வந்துருச்சு. இப்போ நாங்கள் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் பிரெட்லெஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுட சுட ஆவி பறக்குது. இப்படி சோஸில் தொட்டு சரி சாஃப்டாக ஒரு செல்லில்லாத வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று தருது. வேறு லெவல். நல்லா கிறிஸ்பியாக உள்ளு வச்சுக்கிற கறியும் நல்ல டேஸ்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை அமைக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.